சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க காஃபி பிரமாதமா இருக்குங்க. உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்ட் சமையல் லெஜெண்ட் தான் போல இருக்கு. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்ல மாட்டாங்களா? அவர் சொன்னதை நினைச்சு பார்த்து காஃபி போட்டதுக்கு இவ்ளோ சூப்பரா இருக்குன்னா நேர்ல வந்து அவரே காஃபி போட்டா எப்படி இருக்கும்? அவர் போட்டாலும் காஃபி இப்படிதான் இருக்கும். ரெண்டு காரணத்துக்காக அவர் மீட் பண்ணியே ஆகணும். ஒன்னு உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக, இன்னொன்னு அவரோட சமையலுக்காக. சார், காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மா. அஞ்சலி, ஃபேண்டாஸ்டிக் காஃபிமா, ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுதுடி. நிஜமா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, உன்னை கூப்பிடாம நான் வேற யாரை கூப்பிடுவேன் சொல்ல? அதான். சரி வா, மத்த எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளானிங் எல்லாம் முடிச்சிடுங்க, சரியா? என்னடி இது? காஃபி போட சொன்னா கழனி தண்ணி மாதிரி உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். மா, இவ எதுக்குமே லாய்க்கு இல்லம்மா. காஃபியா போட்டிருக்கா இவ? ஏன் காஃபிக்கு என்ன? நான் சாப்பிட்டேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன மாப்பிள, உங்களுக்கு வேற ஏதோ காஃபி போட்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இத வாயிலே வைக்க முடியல. தனித்தனியா யாருக்கும் காஃபி போடலாம் டி, ஒன்னா போட்டதுதான். அதுவும் போக இந்த காஃபி போட்டதே நான் தான். நீங்க ஏன் மாப்பிள இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? ஏண்டி, உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்றது மாப்பிள்ளை கிட்ட இந்த வேலையெல்லாம் வாங்க கூடாதுன்னு? ஆண்டி ஆண்டி, நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அப்புறம் டென்ஷன் ஆகாம என்ன பண்றது மாப்பிள? அத்தனை வாட்டி சொல்லியும் இவ உங்களை வேலை வாங்குறானா? இவளுக்கு எவ்வளவு திமிரு! ஆண்டி, அவங்க ஒன்னும் என்ன வேலை வாங்கல, நான் தான் அவங்கள வேலை பார்க்க வேணான்னு சொன்னேன். நேத்தே உங்ககிட்டயும் சொன்னல ஆண்டி, இவங்க 2 நாளைக்கு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. ஆனா காலையில பார்த்தா அடிப்பட்ட கையோட காஃபி போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அஞ்சலி காஃபி கொண்டு வந்து கொடுக்கும் போது நானும் அதை மறந்துட்டேன் மாப்பிள்ள. ஏமா, மாப்பிள்ள சொல்ற மாதிரி 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானம்மா? ஏமா நீ கஷ்டப்பட்டு இருக்க? சும்மா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கையால என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். அஞ்சலி, அடிப்பட்ட கையில தண்ணி படக்கூடாது, அதிகமா அசைவு இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல.
அப்புறம் ஒரு கையில வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்றேன், எந்த வேலையும் பார்க்க கூடாது, ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும். சார் இல்ல அதான் மாப்பிள்ள சொல்றாருல்ல, அப்புறம் என்ன பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள சொன்ன மாதிரி 2 நாளைக்கு நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னடி கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்துறியா? நீ நினைச்ச மாதிரியே மாப்பிளைய கையில போட்டுக்கிட்டு அவரை விட்டே உனக்கு தூபம் போட வச்சுட்டே போல இருக்கு. அப்படிலாம் இல்ல மேடம். எல்லாத்தையும் பண்ணிட்டு இல்ல இல்ல நொல்லங்க. ஏய் குணா, நான் விரட்டி விட்டதுக்கு அப்புறமும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற திமிர்ல அலையறியா நீ? என்ன இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நானா உன்னை அனுப்ப மாட்டேன். ஆனா மரியாதையா நீயே போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஏன்னா உன் போக்கே சரியில்லை. அது எப்படி இந்த வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் உனக்கே சாதகமா பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏய் குணா, என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா? நான் கரெக்டா தான் பேசுறேன். பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. சீ, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. டேம் இட். உன்கிட்ட கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. இந்த வீட்ல இருக்கிறவங்கள உனக்கு சப்போர்ட் பண்றாங்களே. என்ன மேடம் என்னென்னமோ பேசுறீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன் நடிப்புக்கெல்லாம் முடிவு கட்டுற நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு என் தங்கச்சியும் தங்கச்சி மகளும் மலேசியால இருந்து இங்க வரப்போறாங்க. என் தங்கச்சி என்னை விட மோசமானவ. அதனால அவ வர்றதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு நீயா ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. சாரி மேடம். சாரினா? யார் வேணாலும் இங்க வரட்டும், என்னை எவ்வளவு வேணாலும் கொடுமைப்படுத்தட்டும். ஆனா விக்கி, மகேஷ் சார் சரியாகிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். பயமே இல்லாம எப்படி பேசிட்டு போறா பாத்தியாமா? எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. நான் சொன்னது அவளுக்கு புரியலடி. அதான் இவ்வளவு திமிரா பேசிட்டு போற. அனுபவிக்கும் போது தெரியும். ம், அவ வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு.